அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியே மிதுன ராசியில் இதுவரைக்கும் சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு. கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகம், மகரம், மீனம். இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியால் இந்த மாதம் முழுவதுமே சனி வக்கரம் பெற்று தான் செஞ்சிருக்கிறாரு. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராரு. சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம். செவ்வாய் துலாம் ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு. புதன் துலாம் ராசியில் இருக்கிறாரு. சுக்கிரன் கன்னி ராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. குரு கடகத்தில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு கும்பராசிலையும், கேது சிம்ம ராசியிலே செஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடக்குது. முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. மேன்மேலும் உங்களுக்கு தொழில், குடும்பம், வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமத்தில் செஞ்சரிக்கிறாரு. அதிசாரமாக அஷ்டமத்தில் குரு பகவான் செஞ்சரிக்கிறதால வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது கூடுதலாக இருந்திருக்கும். இனிமேல் இந்த குரு அதிசாரத்தால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில இடையூறுகள்லாம் இருக்கும். அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். தேவையில்லாத சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு வரலாம். இல்லை குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டும் வரும். பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். உங்களுக்கு உறவினர்களுக்குள்ளேயும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம். அதே மாதிரி பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த அதிசார குரு பயிற்சியால் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே மாதத்தின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறார். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வந்துட்டார். உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை, நேரத்துக்கு தூங்க முடியாத சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். ஒரு சில காரியங்களில் விரைவில் முடிந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிறத சில முடிவடையாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். தாமதப்படும், உங்களுக்கு தடைகள் வரும். இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னா முடியாத ஒரு காரியமாக இருக்கும். எப்பாடுபட்டாவது இந்த காரியத்தை முடிக்கணும்னு நினச்சிக்கன்னா அதுக்கு ரொம்ப போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையை கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், இடம் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளுடைய ஆதரவு குறையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரலாம். சின்ன சின்ன சண்டை கூட பெரிய சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துக்கு போகலாமா, இல்லை அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்குனாச்சும் போய் தொலைலாமா அப்படிங்கிற ஒரு மனசிந்தனை கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். நீ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்போ எடுக்கவே வேண்டாம். ஒரு சில தடைகள், தாமதங்கள், பண இழப்பு கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. அப்போ 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. தைரியக்காரகன். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகம் இல்லாத இடத்துல இருக்கிறாருங்கும் பொழுது எந்த விஷயமாய் இருந்தாலும் துணிந்து முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சொந்தங்களாலேயும் பிரச்சனை, சொத்துக்களாலேயும் பிரச்சனை, குடும்பத்திலையும் ஒரு சில மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் நீங்கள் அப்படியே போனாலும் கூட உடனே திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை வேலை பிடிக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு அப்படிங்கிற திட்டம் ரத்தாகும். உங்களுக்கு உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் இணக்கமாக இருந்தவங்க இனிமேல்
பிரச்சனைகளை கொடுப்பாங்க. இதனால் அவர்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் வரும். ஐப்பசி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசியில் உள்ள செவ்வாயின் மீது பதியுது. அப்போ குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானால் இந்த யோகம் ஏற்படும். அப்படிங்கிறதால குடும்பத்துக்குள்ள காது குத்து இல்லை மஞ்சள் நீராட்டு விழா இந்த மாதிரி சின்ன சின்ன சுப காரியம் அப்படிங்கிறத நடக்கலாம். சுப காரியத்தை முன்னாடி நின்று நடத்துவீங்க. ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் போறாரு. புத சுக்கிர யோகத்தாலையும் புத ஆதித்ய யோகத்தாலையும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியானவர் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் சுக்கிரன் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விஐபிகளுடைய அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்கள் மூலியமாக ஒரு சில காரியம் அப்படிங்கிறது நடக்கலாம். பெண்களால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் புதிய பங்குதாரர் அப்படிங்கிறதே கிடைப்பாங்க. தொழிலில் வேலை செய்யும் பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பணம் கோப்புகள்லாம் கையாளும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எதையுமே பேச வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கையாளணும். சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய தண்ட செலவுகள்லேருந்து உங்களை கடன் வாங்க ஓரளவு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு இந்த ஐப்பசி மாதம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நிம்மதியும் பயணத்தின் மூலமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் சொல்லணும். இதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம். தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைஞ்ச மாதமாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நிறைவேறும். இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் நோயிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. வன்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது எல்லாமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும். சூரியன் நீச்சமாக சுக்கிரனோடு சேரும்போது நீச்சபங்க ராஜயோகம் கிடக்குது. அப்போ தந்தையின் மூலம் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தைகளுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். தந்தையின் மூலியமாக அனுகூலம் உண்டு. அவர் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். தந்தைக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும். நிச்சயமாக ராஜயோகத்தை சுக்கிரன் பெறதால இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். புதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். தொழிலில் விரயங்கள் வந்தாலும் ஓரளவு குருவோட பார்வை அப்படிங்கிறது சரி செய்யும். உங்களுக்கு சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரமாக தான் இருக்கிறாரு. அதனால் பணவரவில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. சனி பகவானால் உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமே வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும்.